Okay, now we are going to see tourist attraction in Tamil Nadu. Okay, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய attractive tourist places என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு has various tourist attractions like religious centers, spiritual retreat centers, beaches, hill stations, waterfalls, wildlife, art, culture, architecture, crafts, heritage monuments, etc. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து இந்த டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேசஸ்னால் ரிலீஜியஸ் சென்டர்ஸ் சமயத்தலங்கள், ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட் சென்டர்ஸ் ஆன்மீக தலங்கள், பீச்சஸ் கடற்கரைகள், ஹில் ஸ்டேஷன்ஸ் மலைப்பகுதிகள், வாட்டர் ஃபால்ஸ் என்ன சொல்கிறது நீர்வீழ்ச்சிகள், வைல்டு லைஃப் வனவிலங்குகள், ஆர்ட் கலை, கல்ச்சர் கலாச்சாரம், ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை, கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள், ஹெரிட்டேஜ் மோனுமெண்ட்ஸ் அதாவது பாரம்பரிய நினைவு சின்னங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். The government of Tamil Nadu has recognized the importance of tourism long ago and facilitated its development in desired directions. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த டூரிசத்தினோட இம்பார்ட்டன்ஸ் அதனோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அதாவது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலாத்தலங்களை வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அதாவது நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ப்ளோரிங் நியூ அவென்யூஸ் like medical tourism and adventure tourism in the past decades have helped Tamil Nadu tourism to achieve more than 20% annual growth. அது ஒரு ஆண்டினுடைய 20% அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் டூரிசம் அதாவது மருத்துவ சுற்றுலா, அட்வென்ச்சர் டூரிசம்னா சாகச சுற்றுலா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பல ஆண்டுகளாக அதாவது டீகேட்ஸ்னால் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப அந்த ஒரு நாட்டினுடைய 20% வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய 20% வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு ஏர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் ஷேர் ஆஃப் இன்கம் ஃப்ரம் டூரிசம் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூரிசத்தில் அதிகமான வருமானத்தை ஈட்டி தருது அப்படின்னு சொல்லலாம். ரிலீஜியஸ் டூரிசம் சமய சுற்றுலா அப்படிங்கிறது தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட் பாப்புலர்லி நோன் அஸ் லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் ஹேஸ் பீன் த கிரேட்டஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரெஜனுவேஷன் ஃபார் ட்ராவலர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரிஜனுவேஷன் அப்படின்னா ஒரு ஆன்மீக புத்துயிர் வந்து தருது. ட்ராவலர்ஸ்னால் பயணிகளுக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய பயணிகளுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஆன்மீக புத்துயிரை தருது அப்படின்னு சொல்லலாம். புத்துணர்ச்சி விட்டுது அப்படிங்களாம். த ஸ்டேட் இஸ் ஹோம் டு அரவுண்ட் 33,000 ancient temples that mainly belongs to Dravidian style of architecture. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33,000 அந்த பழமையான கோயில்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திராவிட கட்டிடக்கலையை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த வேர்ல்ட் ரெனவுண்ட் ரிலீஜியஸ் டெஸ்டினேஷன்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். அதாவது உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் எது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். யூசி நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் பிக் டெம்பிள், ஓகேவா, அதாவது தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மதுரை மீனாட்சி டெம்பிள், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அது. ஸோ அதுதான் நமக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி டெம்பிள், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி டெம்பிள். டெம்பிள்ஸ் ஆஃப் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ் பெற்றது அப்படிங்கிறாங்க. வேளாங்கண்ணி மாதா சர்ச், வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய மாதா கோயில். நாகூர் தர்கா, நாகூரில் இருக்கக்கூடிய தர்கா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள் எது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு பீயிங் சிச்சுவேட்டட் இன் த சதர்ன் எண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் த ஹோம் ஃபார் செவரல் ஹில் ஸ்டேஷன்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் முனைகளில் தான் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய மலைப்பகுதிகள் வந்து அந்த தெற்கு பகுதியினுடைய கடைசியில் தான் முடியுது அப்படிங்கிறாங்க. பாப்புலர் அமாங் தெம் ஆர் உதகமண்டலம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை, ஏலகிரி, சிறுமலை, கல்ராயன் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ், சேர்வராய் ஹில்ஸ் அண்ட் கார்டமம் ஹில்ஸ்.
அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் எது அப்படின்னா உதகமண்டலம், ஊட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உதகமண்டலம்னு சொல்லுவோம். கொடைக்கானல், ஏற்காடு, குன்னூர், வால்பாறை, ஏலகிரி, சிறுமலை, கல்ராயன் மலை அப்படிங்கிறது, பழனிமலை, அப்புறம் சேர்வராயன் மலை, கார்டமம் ஹில்ஸ்னால் ஏலமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. தேர் ஆல்சோ அபோட்ஸ் ஆஃப் திக் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்டு லைஃப். அபோட்ஸ்னால் வனவிலங்கினுடைய உறைவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அடர்ந்த காடுகள் வந்து வனவிலங்குகளினுடைய உறைவிடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஊட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மலைகளினுடைய ராணி அப்படிம்பாங்க. ஏற்காடு லேக் ஃபாரஸ்ட், ஏரி காடுகள் அல்லது புவர் மேன்ஸ் ஊட்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஏழைகளினுடைய ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலகிரி வந்து பார்த்திங்கன்னா 14 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது, அதாவது 14 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. கொடைக்கானல் பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ், அதாவது மலைகளினுடைய இளவரசி அப்படிங்கிறாங்க. கோத்தகிரி கிரீன் ஹில்ஸ், அதாவது பசுமையான மலை பிரதேசங்கள் அப்படிங்கிறாங்க. வெள்ளியங்கிரி ஹில்ஸ் கைலாஷ் ஆஃப் த சவுத், அதாவது தென்னிந்தியானுடைய கைலாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, தெற்கு கைலாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லி ஹில்ஸ் மோட்டார் ஏபிள் டெரைன் வித் 70 ஹேர்பின் பென்ஸ், அது 70 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஒரு, அதாவது 70 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இருக்குது கொல்லிமலையில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போக்குவரத்து வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா கொல்லிமலை வந்து சொல்லலாம். ஆனைமலை ஹில்ஸ் டாப் ஸ்லிப் அப்படிங்கிறாங்க, உயர் விளிம்பு, அதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அந்த கார்னர்ஸ் அப்படிங்கிறாங்க. மேகமலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹை வேவி மவுண்டைன்ஸ், உயர் மேகங்கள் சூழ்ந்த பகுதி அல்லது குவிந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜவ்வாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் ஜாவடி அப்படிங்கிறது நேச்சர்ஸ் ஹெவன், இயற்கையினுடைய சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் எது எது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மவுண்டைன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கம்பைன்டு டுகெதர் கிரியேட்டட் மினி என்டியரிங் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் மற்றும் ஆறுகள் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு வித் இட்ஸ் இன்ஸ்பைரிங் நேச்சுரல் வண்டர்ஸ் அட்ராக்ட்ஸ் மெனி டூரிஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த இன்ஸ்பைரிங் நேச்சுரல் வண்டர்ஸ் அப்படின்னா இந்த இயற்கை அதிசயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகளை கவருது அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ரெக் அமிட்ஸ்ட் thick green trees, steep hills and a bath in the gushing water is most rejuvenating அப்படிங்கிறாங்க. ரிஜுவினேட்டிங், ஓகேவா? அதாவது எட்ரெக் அட்மிஸ்ட் அப்படின்னா செங்குத்தான குன்றுகள், இந்த பசுமையான காடுகளில் இருக்கக்கூடிய செங்குத்தான குன்றுகள். ஸ்டீப் ஹில்ஸ்னால் ரொம்ப சரிவான மலைப்பகுதிகள், ஓகேவா? அண்ட் பாத் இன் த கஷிங் வாட்டர் இன் த மோஸ்ட் ரிஜுவினேட்டிங் அப்படின்னா ஸோ இந்த நீர் பகுதிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட்டுக்கு புத்துணர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஜுவினேட்டிங் அப்படின்னா புத்துயிர் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஹியர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ்னோட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் நேம் என்ன, அது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூ see ஒகேனக்கல் ஃபால்ஸ், இட் இஸ் a beautiful waterfall located in தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, இது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கும்பகரை ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் பாம்பார் கேஸ்கேட்ஸ் டு ஃபார்ம் திஸ் ஃபால் அட் ஃபுட் ஹில்ஸ் அட் கொடைக்கானல் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் கொடைக்கானல் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பாறு அப்படிங்கிற ஒரு சிற்றருவியாக வந்து கொடைக்கானலில் வந்து ஜாயின் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மங்கி ஃபால்ஸ், திஸ் வாட்டர் ஃபால் லைஸ் ஆன் ஆனைமலை ஹில்ஸ் ரேஞ்ச் இன் கோயம்புத்தூர் சரௌண்டட் பை எவர் கிரீன் ஃபாரஸ்ட். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு ஆனைமலை பகுதிகளில் இந்த மங்கி ஃபால்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளியூர் ஃபால்ஸ் சிச்சுவேட்டட் இன் த சேர்வராயன் ஹில் ரேஞ்சஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலைப்பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குற்றாலம் இஸ் லொக்கேட்டட் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இட் இஸ் நோன் ஃபார் மெடிக்கல் ஸ்பா, அதாவது பார்த்திங்கன்னா
இது வந்து ஒரு மருத்துவ ஆரோக்கியத்திற்கு ஒரு உகந்த அருவி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆகாய கங்கை. இதுவும் பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் புளியஞ்சோலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இட் இஸ் அ வாட்டர் ஃபால் இன் புளியஞ்சோலை ஆன் கொல்லி ஹில்ஸ் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கிழக்கு தொடர்ச்சி, கொல்லிமலையினுடைய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் புளியஞ்சோலை அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு சுருளி ஃபால்ஸ். திஸ் ஃபால்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளவுட் லேண்ட் ஃபால்ஸ் ஆர் மேகமலை ஃபால்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை நில நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மேகமலை ஃபால்ஸ், மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், வைல்டு லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வைல்டு லைஃப் சாங்சுரி இன் தமிழ்நாடு இன்க்ளூட்ஸ் பேர்ட் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்களில் அதாவது பறவைகள் மற்றும் தேசிய பூங்காக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் ஆல்சோ வெல் நோன் ஃபார் த டைவர்ஸ் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் தட் இட் போசஸ். அது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஹெரிட்டேஜ், இந்த பாரம்பரியமான ஒரு இயற்கையான பாரம்பரியமான விலங்குகள் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹென்ஸ் டூரிஸ்ட் ஆர் ஹைலி எக்ஸைட்டட் அபவுட் த வைல்டு லைஃப் டூர் அக்ராஸ் த ஸ்டேட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. த டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு இஸ் அப்ராக்சிமேட்லி 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இந்த என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியா, அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, எஸ், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. 17.6 ஆஃப் த லேண்ட் ஏரியா கம்ப்ரைசஸ் ஆஃப் திக் ஃபாரஸ்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 17.6% வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடர்ந்த காடுகளாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. விசிட்டர்ஸ் வில் கெட் டு வாட்ச் எ ஸ்மூத் பிளெண்ட் ஆஃப் a wet evergreen forest, dry and wet deciduous forest, grasslands, solas, mangroves and thorny scrubs. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த விசிட்டர்ஸ் பார்வையாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பசுமை மரக்காடுகள், பிளெண்ட் ஆஃப் வெட் க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா வெட் எவர் க்ரீன், அதாவது ஈரப்பதமான அந்த பசுமை மரக்காடுகளுக்கும், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னா இலையுதிர் காடு, கிராஸ்லேண்ட்ஸ் புல்வெளிகள், மாங்க்ரோவ் அண்ட் தார்னி ஸ்ரப்ஸ் அப்படின்னா அந்த சதுப்பு நிலக்காடுகள், முட்புதர்கள் நிறைந்த பகுதி, இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிசைட்ஸ் வேரிட் நேச்சுரல் வெஜிடேஷன், அனதர் ப்ரைஸ்டு பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் இன்க்ளூடிங் டைகர், எலிஃபெண்ட், டீர், மங்கி, பைசன் எக்ஸெட்ரா ஃபார் ப்ரொடெக்டிங் their entire flora and fauna. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய இயற்கை தாவரங்கள், நேச்சுரல் வெஜிடேஷன்னா நிறைய இயற்கை தாவரங்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைல்டு லைஃப் சாங்சுரிஸ், அதாவது வனவிலங்கு சரணாலயங்களில் அந்த புலி, யானை, மான், குரங்கு, காட்டெருமை இதெல்லாம் வந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அது விலங்குகள் மற்றும் தாவரங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு உடைமை, பொசிஷன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு உரித்தான ஒரு உடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் என்லிஸ்டட் பிலோ. ஸோ அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வனவிலங்கு சரணாலயங்களை கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வைல்டு லைஃப் சாங்சுரிஸ் பாருங்கள். ஸோ அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னோட நேமும் அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. முதுமலை வைல்டு லைஃப் சாங்சுரி, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீல்கிரிஸில் இருக்குது. முண்டந்துறை வைல்டு லைஃப் சாங்சுரி திருநெல்வேலியில் இருக்குது. பாயிண்ட் காலிமியர், இது வந்து பார்த்திங்கன்னா கோடியக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் அது வந்து நாகப்பட்டினத்தில் இருக்குது. இந்திரா காந்தி வைல்டு லைஃப் சாங்சுரி கோயம்புத்தூரில் இருக்குது. களக்காடு வைல்டு லைஃப் சாங்சுரி திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பேர்டு சாங்சுரிஸ் இன் தமிழ்நாடு. இது வந்து பறவைகள் சரணாலயம், ஓகேவா. ஸோ அந்த நேம் ஆஃப் பேர்ட் சாங்சுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ அந்த பேர்ட் சாங்சுரிஸ்னோட நேமு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. வேட்டங்குடி பேர்ட் சாங்சுரி சிவகங்கையில் இருக்குது. காரைவெட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூரில் இருக்குது. வெள்ளோட் பேர்ட் சாங்சுரி ஈரோடில் இருக்குது. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகே, இந்த பிக்சர் பாருங்கள். வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரிஸில் பறவைகள்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேப்பை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க், அதாவது தேசிய பூங்காக்கள், வைல்டு லைஃப் வனவிலங்கு சரணாலயம், பேர்ட் சாங்சுரினா பறவைகள் சரணாலயம், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் அந்த லெஜெண்டில்
நேஷ்னல் பார்க்குக்கெலாம் ஒரு ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ்க்கு அந்த அதாவது விலங்குகளினுடைய கால் தடங்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேர்ட் சென்ச்சுரிஸ்க்கு ஒரு ஹெக்ஸகன் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எது நேஷ்னல் பார்க்கு, எது வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, எது பேர்ட் சென்ச்சுரின்னு. ஓகேவா? பாருங்கள், கிண்டி அப்படிங்கிறது நேஷ்னல் பார்க்கு, வேடந்தாங்கல் பேர்ட் சென்ச்சுரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காரைவெட்டி அப்படிங்கிறது பேர்ட் சென்ச்சுரி. நெக்ஸ்ட்டு முக்குர்த்தி அப்படிங்கிறது நேஷ்னல் பார்க், முதுமலை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் பேர்ட் சென்ச்சுரி. நெக்ஸ்ட் வேட்டங்குடி பேர்ட் சென்ச்சுரி, சித்திரங்குடி அப்படிங்கிறது பேர்ட் சென்ச்சுரி. நெக்ஸ்ட்டு கூடன்குளம் அப்படிங்கிறது பேர்ட் சென்ச்சுரி. பாருங்கள், கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் பார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க்கு. இந்த சைட் பாருங்கள், பாயிண்ட் காலிமியா, அது வந்து பார்த்திங்கன்னா கோடியக்கரை. ஸோ அது வந்து கோடியக்கரை நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் பார்க்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் எது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் நேஷ்னல் பார்க்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னையில் இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் பார்க் ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க் கோயம்புத்தூரில் இருக்குது. முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் நீல்கிரிஸில் இருக்குது. முதுமலை நேஷ்னல் பார்க் நீல்கிரிஸில் இருக்குது. ஓகேவா? பீச்சஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீச்சஸ் கடற்கரைகள் எது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு பீயிங் எ கோஸ்டல் லைன் இன் இந்தியா விச் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் பீச்சஸ். ஓகேவா? தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு கடற்கரை மாவட்டமாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீச், அதாவது கடற்கரை மாவட்டமாக இருக்கிறதுனால, அதாவது இந்தியாவினுடைய கடற்கரை மாநிலமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் நிறைய பீச்சஸ், நிறைய கடற்கரைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தெம் ஆர் வேர்ல்டு ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலாத்தலங்களாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பீச் இஸ் எ லவ்லி பிளேஸ் டு ஹேங் அரவுண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ். அதாவது நண்பர்களோட இல்லை குடும்பத்தோட இல்லை குழந்தைகளோட போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீச்சஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளேஸ் அப்படிங்கிறாங்க. ஆல் திஸ் ஆர் ஐடியல் டெஸ்டினேஷன்ஸ் ஃபார் சன் பாத், ரிலாக்ஸேஷன் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரிய குளியலுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் சாகச விளையாட்டுகளுக்கு, இதுக்கெலாம் வந்து உகந்த இடமா இருக்குது பீச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பீச்சஸ் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பீச்சினோட நேமு ப்ளஸ் அதனோட அமைப்பு எப்படி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கோவளம் பீச் காஞ்சிபுரம், ஸ்மால் ஃபிஷ்ஷிங் வில்லேஜ். அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவளம் பீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மீன்பிடி கிராமம் அப்படிங்கிறாங்க. மெரினா பீச் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச் செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே செகண்டாக லாங்கஸ்ட் பீச், நீண்ட கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரி பீச் மல்டி கலர்டு சாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நிற மணல்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராமேஸ்வரம் பீச் வேவ்லெஸ் பீச், அதாவது ஒரு அலையற்ற, ஒரு ஓசையற்ற கடற்கரை அப்படிங்கிறாங்க. எலியட் பீச் சென்னையில் இருக்கக்கூடிய எலியட் பீச் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் பீச், ஆக்டிவ் இன் டே அண்ட் நைட். அதாவது பார்த்திங்கன்னா இரவு பகல் ஃபுல்லாகவே பிஸியாக இருக்கும். அதாவது மனுஷங்க எப்பயுமே நடமாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபலிபுரம் பீச் காஞ்சிபுரம் ஆர்கிடெக்சரல் அண்ட் ஆர்காலஜிக்கல் பீச், அதாவது கட்டிடக்கலை மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு உகந்த ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் பீச்சை. நெக்ஸ்ட்டு சில்வர் பீச் கடலூரில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி கடற்கரைங்கிறது பார்த்திங்கன்னா அது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இஸ் த என்டர்டெயின்மெண்ட். அது பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்கு அந்த நீர் விளையாட்டுகள்லாம் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய இடம் இந்த கடலூரில் இருக்கக்கூடிய சில்வர் பீச் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முட்டுக்காடு பீச் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முட்டுக்காடு பீச் வந்து பார்த்திங்கன்னா காமன் ஷாலோ, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஆழம் இல்லாத கடற்கரை அப்படின்னு சொன்னால் இந்த முட்டுக்காடு பீச் வந்து சொல்லலாம். இங்கே பாருங்கள், நமக்கு பிக்சரில் சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம். அந்த டூரிசத்தினுடைய சுற்றுச்சூழல் தாக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியான தாக்கங்களும் இருக்குது, தென் எதிர்மறையான தாக்கங்களும் இருக்குது. அதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்ப்போம். த குவாலிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டூரிசம். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்தினுடைய தரம், குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். The tourism industry created several positive and negative impacts on the environment. ஸோ அந்த சுற்றுச்சூழலில் நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ், அதாவது நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். டைரக்ட் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ், நேரடியான நிதி பங்களிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவாக. நெக்ஸ்ட் பாருங்கள், கான்ட்ரிபியூஷன்ஸ் டு கவர்மெண்ட் ரெவென்யூஸ், அதாவது
அரசாங்கத்திற்கு நிதி பங்களிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இம்ப்ரூவ்டு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு பிளானிங், அதாவது மேம்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் வந்து இருக்குது. அதனால் இது வந்து வெல் டெவலப்டாக இருக்குது இந்த அதாவது இந்த டூரிஸ்ட் ஏரியாஸ்லாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீஸிங் என்விரான்மெண்டல் அவேர்னஸ், ஓகேவா, அந்த புறச்சூழல் விழிப்புணர்வு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட், அதாவது பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுப்புறச்சூழல் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அதில் 3 கொடுத்துருக்காங்க. டெப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், பொல்யூஷன், டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். டெப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் இயற்கை வளங்கள் வந்து சிதைவுறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக வாட்டர் ரிசோர்ஸஸ், லோக்கல் ரிசோர்ஸஸ், லேண்ட் டீக்ரடேஷன், வாட்டர் ரிசோர்ஸ் நீர்நிலைகள் பாதிக்கப்படுது. லோக்கல் ரிசோர்ஸ்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர்கள் வந்து பாதிக்கப்படுது. லேண்ட் டீக்ரடேஷன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகள் வந்து சிதைவுறுது, சீரழியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொல்யூஷன் பாருங்கள். ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே வர்றதுனால காற்று மற்றும் அந்த நாய்ஸ் பொல்யூஷன் என்ன சவுண்டு, ஓகேவா, ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய வருது, ஸோ அதனால் பொல்யூஷன் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலிட் வேஸ்ட் அண்ட் லிட்டரிங், திடக்கழிவு மற்றும் குப்பைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீவேஜ், அது என்ன சொல்கிறதுனா கழிவுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கழிவுகள் வந்து அதிகமான அளவில் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம், அது பார்த்திங்கன்னா அதாவது இந்த சுற்றுச்சூழலில் அழிவு ஏற்படுது ப்ளஸ் வந்து மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏர், வாட்டர், சாயில், காற்று, நீர் மற்றும் மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தன்மை வந்து மாறுது, ஓகேவா. ஸோ அந்த தன்மை மாறுது ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டர்லாம் வந்து கெட்டு போகுது, மக்கள் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு கெட்டு போயிடுது, வந்து யூஸ்லெஸ்ஸாக ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம், அதாவது நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் பற்றி பார்த்தோம், ஓகேவா. இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.